வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7.1 கண்டினியூவேஷன் எக்ஸசைஸ். இதில் இந்த 5th சம்மில் ரோல் நம்பர்ஸ் ஆர் கிரியேட்டட் வித் த லெட்டர் ஃபாலோட் பை 3 digits in it ஃப்ரம் த லெட்டர்ஸ் வந்து A, B, C, D and E and any 3 digits from 0 to 9. How many possible ways can the roll numbers be generated அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நம்பர்ஸ் 5 சீரீஸ் வந்து ரோல் நம்பர்ஸை வந்து விட சொல்லியிருக்காங்க. A00, B, C, D அண்ட் E00. ஸோ இந்த 5 நம்பர்ஸையும் 5 சீரீஸையும் விட சொல்லியிருக்காங்க. விட்டுட்டு மற்ற பாசிபிள் வே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் we have a letter followed by 3 digits in the roll number. So the letter is selected from A, B, C, D and E. ஸோ இந்த மாதிரி A, B, C, D and Eங்கிற லெட்டர்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? For this 5 letters, we have to select three-digit number. Using digit 0 to 9. அதாவது ரோல் நம்பருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது 3 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ரோல் நம்பர் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் பை ஒரு லெட்டர். ஓகேவா? அந்த லெட்டர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ABCDE இதில் என்ன வேணாலும் இருக்கலாம். அதே போல் அந்த 3 டிஜிட்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் இதுதான் அது. அதுக்கப்புறம் ஃபாலோடு பை 3 டிஜிட்ஸ் நம்பர், அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி எந்த மாதிரி டிஜிட்ஸ் கூட இருக்கலாம். அந்த டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 இருக்கிற எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோல் நம்பர் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுபோல் அப்படி இருக்கும்போது ABCDE இதையும் 0 to 9 இதையும் வச்சுக்கிட்டு எத்தனை ரோல் நம்பர் செலக்ட் பண்ண முடியும், எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு வரதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். Ones place can be formed using any one of the 10 numbers. Zero to 9 in 10 ways. ஏன்னா நம்மளுக்கு 0 to 9லேருந்து நம்மளுக்கு மொத்தமாக 10 நம்பர் இருக்குது. ஸோ 10 வேஸில் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ஒன்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏக்கு அப்புறம் வர இந்த டிஜிட், இந்த இடம், இதுதான் வந்து ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 0 to 9ல் இதுலேருந்து எந்த நம்பர் வேணாலும் நம்ம அசைன் பண்ண முடியும், 0லேருந்து 9 வரைக்கும். அப்போ இது எத்தனை வழியில் நம்ம வைக்க முடியும்? இந்த இடத்துல 0, 1, 2, 3 வரலேருந்து 9 வரைக்கும் பண்ண முடியும். நம்மளுக்கு இதில் வந்து 10 வழி இருக்கும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் எழுத்தில். அதே போல் ரெண்டாவது டிஜிட், a 2 digit
number can be formed in, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 digit. ஸோ இந்த 2 digit நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா 10 to 10 வழி இருக்குது. ஸோ 10 into 10 equal to 100 ways இருக்குது. அதே போல் a 3 digit number can be formed in, அதே போல தான் 10 into 10 into 10 பார்த்தீங்க அப்படின்னா 1000 ways இருக்குது. ஓகேவா? அதே போல் நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குது மிச்சம்? அந்த 5 letters ABCD இருக்கு இல்லையா, அது 5 letters can be attached. அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அந்த லெட்டர்ஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸோ அட்டாச்ட் இன் 5 into 1000 waves. 5 டைம் வைக்கலாமா இங்கே ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 5000 ways. அதில் நம்மளை ஒரு சில நம்பர்ஸை இக்னோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா A00, B00, C, D and then E இதெல்லாம் இக்னோர் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா the roll number can be formed in மொத்தமாக 5000 ways மைனஸ் சம்மில் கொடுத்த 5 வேஸை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மிச்சம் பார்த்தீங்க அப்படின்னா 4995 ways. ஸோ இவ்வளோ வழிகளில் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குது. அந்த சேஃப்டி லாக்கர் இன் அ ஜுவல் ஷாப் requires a 4-digit unique code. The code has a digits from 0 to 9. How many unique codes are possible அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வியும். அந்த கோடுக்கு எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 digits யூனிக் கோடு அந்த சேஃப்டி லாக்கருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஜிட்ஸ்க்காக நம்ம போட்டு 4 digitsக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த யூனிக் கோடு எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது. தி யூனிக் கோட் ஹேஸ் 4 digits இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈச் டிஜிட்ஸ் கேன் பி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 0 to 9 எந்த டிஜிட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஈச் டிஜிட் இஸ் ஃபார்ம்டு யூஸிங் any of the 10 numbers from 0 to 9. ஓகேவா? ஸோ இந்த 0 to 9லேருந்து அந்த 4 digit யூனிக் கோடில் அந்த ஈச் டிஜிட் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் மொத்தமாக 4 digit இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், ஃபோர்த் டிஜிட். இதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜிட். ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 0 to 9 எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ எத்தனை வழி இருக்குது? மொத்தமாக 10 ways இருக்குது. ஓகேவா? அடுத்தது டபுள் டிஜிட். இந்த ரெண்டும் சேர்ந்து நான் சொல்கிறேன். ஸோ டபுள் டிஜிட்டாக இருக்கும்போது எத்தனை வழி இருக்கலாம்? இதில் ஒரு 10, இதில் ஒரு 10. ஸோ மொத்தமாக 10 into 10 100 ways இருக்குது.
அடுத்தது 3 digits பற்றி பார்க்குறோம். அதாவது இந்த 3. ஸோ 10 into 10 into 10 மொத்தமாக 1000 ways இருக்குது. அடுத்தது இந்த 4 டிஜிட்ஸும் பார்க்குறோம். ஸோ 10 into 10 into 10 into 10. ஃபோர் டிஜிட்டு இதில் எவ்வளோ வே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக 10,000 ways. ஸோ இந்த 4 டிஜிட்ஸு ஃபார்ம் பண்ணுறது வந்து இந்த 0 to 9 நம்பர் யூஸ் பண்ணி மொத்தமாக 10,000 ways இருக்குது. இந்த 0 to 9 யூஸ் பண்ணி 4 டிஜிட் நம்பர் வந்து 10,000 வழிகளில் நம்ம ஒரு யூனிக் நம்பரை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 7th question பார்க்கலாம். செவன்த் கொஷனில் an examination paper has 3 sections, each with 5 questions, and students are instructed to answer one question from each section. In how many different ways of can the questions can be answered அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. அந்த கொஷின் பேப்பரில் மொத்தமாக 3 செக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஈச் அந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 questions இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஈச் செக்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கும்? அதாவது அந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 5 questions இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 5 questionஸில் எந்த கொஷனுக்கு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். அது போல் 3 செக்ஷன் இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவு பாசிபிள் வேஸில் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீ டயக்ராம் போடலாம். The tree diagram for this one. Answer. அந்த கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எத்தனை செக்ஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு 3 செக்ஷன் இருக்குது. செக்ஷன் 1, செக்ஷன் 2 அண்ட் தென் செக்ஷன் 3. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க? 5 questions கொடுத்துருக்காங்க. கொஷின் 1, கொஷின் 2, கொஷின் 3, கொஷின் 4, கொஷின் 5. அதே போல் இதுலேயும் அப்படி தான். கொஷின் 1, கொஷின் 2, கொஷின் 3, கொஷின் 4, கொஷின் 5. அதே போல் இதுலேயும் 3rd செக்ஷன்லேயும் கொஷின் 1, கொஷின் 2, கொஷின் 3, கொஷின் 4, கொஷின் 5. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே 5 questions இருக்குது. ஏதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது மொத்தமாக எவ்வளவு பாசிபிள் வேஸ் இருக்குது? ஸோ செக்ஷனில் வந்து 3 இருக்குது, கொஷினில் வந்து 5 இருக்குது. ஸோ 3 into 5 equal to 15 ways. இதுதான் ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆன்சர்ஸ்னு போட்டுட்டு number of possible ways to select one question each of 3 section is 3 into 5 equal to 15 ways. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8th one. ஸோ அடுத்து பார்க்க போகிறது நம்ம 8th சம்மு.
இந்த 8th சம்மில் ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. த கிவன் ஸ்பின்னர் ஸ்பன் ட்வைஸ், அதாவது 2 டைம் அந்த ஸ்பின்னரை வந்து சுற்றுறாங்க. ஒவ்வொரு டைம் சுற்றும் போதும் நம்மளுக்கு ஒரு டிஜிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு டைம் சுற்றும் போதும் அந்த க்ரீன் ஆரோ வந்து ஏதாவது ஒரு நம்பரில் போய் நிற்கும். ஸோ அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 பாசிபிலிட்டி இருக்குது. 1 2 3 4 5, அதாவது 1 ஸ்பின்னில் நம்மளுக்கு அந்த 5 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி 2 டைம் அந்த ஸ்பின்னரை சுற்றும் போது நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட்டான நம்பர் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது எத்தனை டிஃப்ரெண்ட் 2 டிஜிட் நம்பர் ஆர் பாசிபிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆன் த ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் we get 5 numbers. 5 நம்பர் கிடைக்கும். அதே போல் செகண்ட் ஸ்பின்லேயும் we get 5 numbers. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 into 5 மொத்தமாக நம்மளுக்கு 25 வேஸில் நம்மளுக்கு அந்த 2 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நம்ம ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் பற்றியும் யோசிக்கணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயும் நம்மளுக்கு 1 கிடைக்குது, ரெண்டாவது ஸ்பின்லேயும் நம்மளுக்கு 1 கிடைக்குது அப்படின்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே போல் ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் 2 கிடைக்குது, ரெண்டாவது ஸ்பின்னில் 2 கிடைக்குதுன்னா அதையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே போல் தான் 3 3 4 4 அண்ட் தென் 5 5. ஏன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 இதுதான் வந்து அந்த ஸ்பின்னரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேமாக வர இந்த டபுள் டிஜிட் நம்பரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது டிஃப்ரெண்ட் 2 டிஜிட் பாசிபிலிட்டி தான், சேம் 2 டிஜிட்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் 25 எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த 5 நம்பர்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக 20 வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து 9th சம்மில் ரம்யா வாண்ட்ஸ் டு பெயிண்ட் அ பேட்டர்ன் இன் ஹர் லிவிங் ரூம் வால் வித் மினிமம் பட்ஜெட். ஹெல்ப் ஹர் டு கலர் த பேட்டர்ன் வித் 2 colors பட் மேக் ஷூர் தட் நோ 2 adjacent boxes are the same color. The pattern is shown in the picture. இந்த பிக்சரில் வந்து அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வால் பேட்டர்ன். இதில் வந்து கலர் அடிக்கணும். அடிக்கும்போது இந்த மாதிரி அட்ஜசன்ட்டில் வர பாக்ஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 பாக்ஸும் வந்து ஒரே கலரில் இருக்கக்கூடாது, வேறு வேறு கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து புக்லேயே வந்து பேக் சைடில் ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் இதை வரைஞ்சிக்கலாம், அல்லது நீங்களே கூட இந்த மாதிரி வந்து கலர் அடிச்சுக்கலாம். என்னது 2 கலர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தடுத்து வர பாக்ஸோட கலர்ஸ் வந்து சேம் கலர்ஸாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து கொஷனில் கேட்டிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவும் அதே போல் 9th சம் மாதிரி தான். கலர் த ரீஜியன் இன் த மேப்ஸ் வித் ஃபியூ கலர்ஸ் ஆஸ் பாசிபிள் பட் மேக் ஷூர் தட் நோ 2 adjacent countries ஆர் ஆஃப் த சேம் கலர். அதாவது அடுத்தடுத்து இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து சேம் கலரில் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி வரையலாம், அதாவது மேப்புக்கில் வந்து நம்ம கலர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு பேக் சைடில் கொஷின்ஸில் வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஒன், இன் அ கிளாஸ் தெர் ஆர் 26 பாய்ஸ் அண்ட் தென் 15 கேர்ள்ஸ். The teacher wants to select a boy or a girl to represent a quiz competition. In how many ways can the teacher make the selection அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26 பாய்ஸ் அண்ட் தென் 15 கேர்ள்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 26 15னா 36 41, மொத்தமாக வந்து 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 41 ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்க குவிஸ் காம்படிஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ டீச்சர் வந்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். பாயாகவும் இருக்கலாம், கேர்ளாகவும் இருக்கலாம், பட் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு பாசிபிள் வேஸில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களால செலக்ட் பண்ண முடியும்? ஸோ மொத்தமாக இருக்கிற 41 பசங்களில், அதாவது 41 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து
யாராவது ஒருத்தங்களை அவங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 41. ஸோ இதுதான் ஆன்சர். How many outcomes can you get when you toss a 3 coins once அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட வந்து 3 coins இருக்கு. ஒவ்வொரு காயின்ஸ்லேயும் நம்மளுக்கு ஹெட் அண்ட் டெயில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 அவுட்கம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது காயினில் 2 அவுட்கம், 3வது காயின்லேயும் 2 அவுட்கம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளவு அவுட்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. அடுத்த 13th ஒன்ல இன் ஹவு மெனி வேஸ் கேன் யூ ஆன்சர் 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் with the choice of A, B, C and D அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் எப்பவுமே வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே போல் தான் 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஷனில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 4 ஆப்ஷனில் நம்மளால் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு கொஷனுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது? மொத்தமாக 4 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண முடியும். 2வது கொஷனுக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது. 3வது கொஷனுக்கும் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 × 4 16, 16 × 4 64. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 64 வேஸ் இருக்குது. அடுத்து 14th சம்மில் ஹவு மெனி 2 digits நம்பர் கண்டைன் தி நம்பர் 7 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 digit நம்பர். ஸோ அப்போ 2 digit நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 17, 27, 37, 47, 57, 67, 72, 79, அதுக்கப்புறம் 87, 97. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 18 2 digits நம்பரில் 7 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.